ஹாய், நான் உமா. இன்றைக்கி கேரட் ஃபில்லிங் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட்டு இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. தேங்காயும் அதே அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். கேரட் இந்த சைஸ்க்கு 2 துருவினேன். ஒரு கப்பு வந்துடுச்சு. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சின பால் தான். தேவையான அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் நெய், வறுக்கிறக்கு எண்ணெய். நான் இதில் இனிப்புக்கு தேன் தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட தேன் இல்லைன்னா சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்ற போகிறேன். அப்புறம் இதுக்கு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது பூரி மாதிரி திரட்டிடலாம். முதல்ல இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு பூரிக்கு பிசைகிற மாதிரி நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மேல் தூவறதுக்காக சர்க்கரை பொடி பண்ணுறதுக்கு ஒரு 1/3 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாவு திரட்டுறதுக்காக பச்சரிசி மாவில் திரட்டிடலாம். இவ்வளோதான் தேவையான பொருள். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இது மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இந்த கேரட்டை முதல்ல வணக்கி விட்டுடலாம் லைட்டாக. அதில் இருக்கிற ஈரமெல்லாம் போகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிடலாம். இப்போ கேரட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. ஈரமெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ இதை கூட தேங்காய் போட்டுடலாங்க. இது 2 நிமிஷம் வணக்கிட்டு நம்ம பால் ஊற்றி வேக வச்சிடலாம். இதில் நீங்கள் ஏலக்காய் நுணுக்கி போடுறதா இருந்தால் போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் எசன்ஸ் தான் ஊற்ற போகிறேன். வேனிலா எசன்ஸ். நான் சொல்ல மறந்துட்டேன் அது. இந்த ஸ்டேஜிலே வெல்லம் நுணுக்கி போட்டுடலாம், இல்லைன்னா சர்க்கரையை போட்டுடலாம், மெல்ட் ஆகிடும். நான் இப்போ தேன் ஊற்றுறேன் அதுக்கு பதிலாக. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதோட ஈரத்தண்ணி போயிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம். அது வேகட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன். இது ஃபில்லிங் தாங்க, அதனால கொஞ்சம் கெட்டியான போதும். இது 2 நிமிஷம் வணக்கி விட்டுடலாம். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் தேன் ஊற்றிடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நான் இப்போது 2 டீஸ்பூன் சொன்னேன். கொஞ்சம் ஊற்றிடலாம், பார்க்கலாம். ஏன்னா கேரட்லும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். பார்த்துட்டு நம்ம வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூரி மேலேயும் சர்க்கரை தூள் போடலாம். ரொம்ப இனிப்பாயிடுச்சுன்னா திகட்டும். அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கேரட்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நான் கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றுறேங்க, வேனிலா எசன்ஸு.
ஒரு 4-5 ட்ராப் ஊற்றுறேன். அவ்வளோதாங்க, பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் பூரிக்கு இருக்கிற பூர்ணம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு தேய்ச்சிடலாம். மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டேன். இது நம்ம பூரி மாதிரி தேய்ச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மூடியில் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் இனி நடுவில் பூர்ணம் வச்சுட்டு இன்னொன்று வச்சு மூடிடலாம். பூர்ணத்தில் நான் இனிப்பு பத்தலை, அப்போ கொஞ்சம் கூட தேன் ஊற்றுனுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பு பார்த்துக்கலாம், போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு இன்னொன்று மேலே வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நல்ல ஷேப்பு வரும், பிரியாது, வெளியே வராதுங்க. இப்படி கீழே இருக்கிறது மேலே மடிச்சிட்டு இப்படி அழுத்தி விட்டால் போதும். பார்க்குறக்கு அழகாக இருக்கும் பொரிஞ்சு வரும்போது. பாருங்க, உள்ள பூர்ணம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிடலாம். 2 கையில் பண்ணும்போது நீட்டாக வருங்க. இது நம்ம இனி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நான் இந்த அரிசி மாவில் தான் திரட்டினேன். எதுக்கு அரிசி மாவில் திரட்டினேன்னா மேலே மொறுன்னு வரும், அதுக்காக. இப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இதில் நீ எண்ணெய் காய வச்சுட்டேன் கொஞ்சமாக, ஒரு 1/4 லிட்டர் பக்கம் காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும், அது வரைக்கும் பொரிச்சிடலாம். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கீழே போடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள், கிறிஸ்பாகிடுச்சு. ப்ரௌனிஷ் இந்த கலர் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம்.
அடுத்ததையும் போட்டுடலாம். நம்ம ஸ்லிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, சீக்கிரம் தீஞ்சிரும். அதனால் அதாகட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த பொரிச்சு வச்சதுல சர்க்கரை தூள் மேலே தூவிடலாங்க. சும்மா உள்ளே இனிப்பு இருக்கும், லைட்டாக தூவினா போதுங்க. அந்த சூட்டில் அது மெல்ட் ஆகி உள்ளே இறங்கிடும். போதும், கொஞ்சம் கொஞ்சம் போதுங்க, போதும். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஸ்லிம்மில் தான் வச்சேன், ஏன்னா தீஞ்சிரும். அது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்குறேங்க, சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, டச் பண்ணும்போதே சவுண்டு வருது, அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், தேன் எல்லாம் ஊற்றுனதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரோஸ் எசன்ஸும் கூட ஊற்றலாம். நான் வேனிலா எசன்ஸ் ஊற்றினேன், அதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கிறிஸ்ப் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ ஒன்று எண்ணெய் குடிக்கலைங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்ம சர்க்கரை தூவிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் பூர்ணம் பூரி, ஸ்வீட் பூரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.